சற்று போடுங்க. காவலாளி பிரசங்கிக்கலாம். அந்த டிஸ்க்ளைமரை போடுங்கடா. மிகச்சிறந்த யோசனைதான். நம் அண்டை நாட்டு வரி 20%, நம் எதிரி நாட்டுக்கு 100%, நம் நண்பன் நாட்டுக்கு அண்ணா அவள் தங்களின் உற்ற நண்பர் ஆயிற்று. நேற்று கூட அவரோடு போர்ட்நைட் விளையாட போவதாக சொன்னீர்களே. நேற்று அவன் என்னை விளையாட்டில் தோற்கடித்து விட்டான். அதனால் அவர்கள் நாட்டுக்கு 50%. அப்படியே ஆகட்டும் அரசே. இங்கே என்னதான் சத்தம்? ஒன்றுமில்லை அரசே, தூக்கத்தில் கொரட்டை விட்டேன். உன்னை முதல் வேலையில் இருந்து தூக்கிறேன். ஆமாம், நம் அரசவை விகடக்கவி தெனாலிராமன் எங்கே? அவன் எங்கே அரசவைக்கு நேரத்தோடு வருகிறான். அரசர் தான் தெனாலிராமனுக்கு அதிக இடம் கொடுத்துள்ளாரே. அரசே, தாமதத்திற்கு வருந்துகிறேன். உன் தாமதத்திற்கு காரணம் என்ன தெனாலிராமா? என் மகன் அடம் செய்து கொண்டிருந்தான். அவனை சமாதானம் செய்து கூட்டி வர தாமதமாகிவிட்டது. தாமதத்திற்கு ஒரு குழந்தையை காரணமாக கூறுகிறாயா? தெனாலிராமா, குழந்தை அப்படி என்ன பிடிவாதம் செய்தான்? யானையை பிடித்து ஒரு சிறிய பானைக்குள்ள அடைக்க வேண்டும் என்று அடம் பிடித்தான். அதனால்தான் அண்ணே அவனை சமாதானம் செய்து அழைத்து வர தாமதமாகிவிட்டது. ஒரு அரசவை விகட கவிக்கு ஒரு குழந்தையை சமாதானப்படுத்த தெரியவில்லை. அமைச்சரே, அருண் குழந்தையை சமாதானம் செய்வது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. நம் இளவரசனை பார், எவ்வளவு அமைதியாக இருக்கிறார். இளவரசன் சேட்டை செய்வதே இல்லை. அது எப்படி மன்னா? சேட்டை செய்தால்தானே குழந்தை. எந்நேரமும் கையில் கைபேசியை வைத்திருந்தால் குழந்தை எப்படி சேட்டை செய்யும்? உனக்கு புத்தி கெட்டு விட்டதா? இளவரசனை இடித்து உரைகிறாயா? அரசே, நான் அப்படி கூறவில்லை. ஓடி ஆடி விளையாட வேண்டிய பருவத்தில் கைபேசியை கலியாக இருந்தால் நல்லதில்லை அரசே. தெனாலிராமா, அரசருக்கே அறிவுரை கூறுகிறாயா? இல்லை அமைச்சரே. அரசே, நீங்களே இளவரசன் கையில் இருக்கும் கைபேசியை வாங்கிவிட்டு இளவரசனை சமாளிங்கள் பார்க்கலாம். என்ன தெனாலிராமா, அரசருக்கே சவால் விடுகிறாயா? நான் சவாலை ஏற்றுக்கொள்கிறேன் தெனாலிராமா.
எனக்கு கொடுக்கிற காசுக்கு மேல பூ வேண்டாம். என் செல்லமே, உன் கையில் இருக்கும் கைபேசியை தந்தையிடம் தருகிறாயா? தரமாட்டேன், போங்க. அண்ணா அல்லாதே, இந்தா அங்கு சாப்பிடு. வேண்டாம், போங்க. அப்பா மேல நேசமாய் தருகிறாயா? வேண்டாம், எனக்கு கைபேசி தான் வேண்டும். என்னடா அங்கே சத்தம்? கொரட்டை விட்டேன் அரசே. உன்னை பிறகு கவனித்துக் கொள்கிறேன். குழந்தையை யாராவது சிரிக்க வைத்தால் அவர்களுக்கு 100 பிட்காயின்ஸ் தருகிறேன். நான் சதீஷோ சொல்வது வரவேற்கிறேன். நான் இளவரசரை சிரிக்க வைக்கிறேன். இளவரசரே, ஏன் தூங்குறதுக்கு முன்னாடி குட் நைட் சொல்றோம் சொல்லுங்க. நல்ல தூங்குதான். இல்ல அரசியே, நம்ம தூங்குனதுக்கு அப்புறம் தான் நம்மளால குட் நைட் சொல்ல முடியாது. இளவரசரே, நான் இன்னொரு கடிதம் சொல்கிறேன். இது உங்களுக்கு மிகவும் பிடிக்கும். தோசை சுடும்போது ஒரு தோசை மட்டும் பறந்து போயிடுச்சா? ஏன் தெரியலையே. ஏன்னா அது ஒரு பிளேன் தோசை. ஐயோ ராமா, இந்த கொசுக்களை தாங்க முடியல. ஆனால் இளவரசன் இன்னும் சிரிக்கவே இல்லையே. மகாராணி, இளவரசரின் கோபத்தை நான் தீர்க்கிறேன். அரசவையில் இருக்கும் குழந்தைகள் எல்லாரும் வாங்க, நான் ஒரு கதை சொல்றேன். என்ன கதை சொல்ல போறீங்க தெனாலி மாமா? ஒரு கோழி குஞ்சு கதை. ஐயா, கொலுக்குஞ்சு கதை. முட்டைக்குள்ள இருக்கும் போது என்னதான் சொல்லுச்சா கோழி குஞ்சு? முட்டைக்குள்ள இருக்கும்போது முட்டைக்குள்ள இருக்கும்போது என்னதான் சொல்லுச்சா கோழி குஞ்சு? நான் உலகத்தை பார்க்க போறேன், உலகத்தை பார்க்க போறேன் என்னதான் சொல்லுச்சா கோழி குஞ்சு? வெள்ளட்டி பிடிக்கும் போது என்னதான் சொல்லுச்சா கோழி குஞ்சு? நான் ரெண்டு பேச ஓடுறேன், என்னதான் சொல்லுச்சா கோழி குஞ்சு? ரெக்கையை அடிக்கும் போது என்னதான் சொல்லுச்சா கோழி குஞ்சு? நான் ஹேர் கட் பண்ணிக்கிறேன், என்னதான் சொல்லுச்சா கோழி குஞ்சு? மஞ்சள் தடவும் போது என்னதான் சொல்லுச்சா கோழி குஞ்சு? நான் மேக்கப் போட்டுக்கிறேன், என்னதான் சொல்லுச்சா கோழி குஞ்சு? கத்தியில வெட்டும் போது என்னதான் சொல்லுச்சா கோழி குஞ்சு? நான் ஆபரேஷன் பண்ணிக்கிறேன், என்னதான் சொல்லுச்சா கோழி குஞ்சு? என்னதான் சொல்லுச்சா கோழி குஞ்சு? நான் ஆயில் பேட்டரி எடுத்துக்கிறேன், என்னதான் சொல்லுச்சா கோழி குஞ்சு? வயிற்றுக்குள்ள போகும்போது என்னதான் சொல்லுச்சா கோழி குஞ்சு? நான் உலகத்தை புரிஞ்சுக்கிட்டேன், என்னதான் சொல்லுச்சா கோழி குஞ்சு? ஆஹா, தெனாலிராமா, நீ மீண்டும் ஒரு விகட கவி என்பதை நிரூபித்து விட்டாய். ஒரு அழகான கதையை பாட்டி மூலம் கூறியது அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்தி விட்டாய். அற்புதமோ அற்புதம், அற்புதமோ அற்புதம். அவர்கள் குழந்தைகளுக்கு படிப்பதற்கு மட்டும் கைபேசியை பயன்படுத்திவிட்டு மற்ற நேரங்களில் அவர்களுக்கு பிடித்த விஷயங்களில் நேரத்தை செலவிடலாம். அது அவர்களை நல்ல நிலைமைக்கு எடுத்துச் செல்லும். இதற்கு பெற்றோர்கள் ஒத்துழைக்க வேண்டும்.
கை கை